தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய முக்கியமான உயிரோட்டமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும் தொடர்ந்து இடதுசாரி அரசியலை தமிழகத்திலே முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும் மூன்று கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிற முடிவுக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு என்பது இன்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மிக சிறந்த விழுமியத்தை சிதைக்கிற RSS பிஜேபி கருத்தியல் ஆட்சி முறைக்கு எதிராக தமிழக மக்களை, குறிப்பாக உழைக்கும் மக்களை ஓரணியில் திரட்டி நாட்டின் நலனுக்காக போராடுவது, முன்னிலும் அதிகமாக போராடுவது என்கிற வகையில் இன்றைக்கு நாங்கள் கூடினோம். இடதுசாரி தான் உண்மையான மாற்று. மூன்று இடதுசாரிகளும் இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்ற சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் இந்த மூன்று கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் போராட்டங்களை எப்படி தீர்வு காண்பது என்பதற்காக ஒரு இடதுசாரி மாற்றுதான் அவசியம் என்பதை கருதி இடதுசாரி அரசியலை, இடதுசாரி அணி ஒன்று தேவை என்பதையும் உணர்ந்து ஒரு பொது மேடையை, விரிந்த மேடையை நாம் உருவாக்க இருக்கிறோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருமுறை நாங்கள் கூடினோம். இப்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் கூடியிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் தமிழக நலன் சார்ந்த இயக்கங்களை, போராட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்தியாவினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இந்தியாவின் பன்முகம், அதன் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மை, மக்களின் கூட்டிசைவு, உலகில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத நல்லிணக்கமும் கூட்டிசையும் நிலவுகிற இந்தியாவின் மிக சிறந்த விழுமியத்தை சிதைக்கிற RSS பிஜேபி கருத்தியல் ஆட்சி முறைக்கு எதிராக தமிழக மக்களை, குறிப்பாக உழைக்கும் மக்களை ஓரணியில் திரட்டி நாட்டின் நலனுக்காக போராடுவது, முன்னிலும் அதிகமாக போராடுவது என்கிற வகையில் இன்றைக்கு நாங்கள் கூடினோம். இதற்காகவே ஒரு இடது ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் விரிவாக பேசுவார். எம்எல் செயலாளர் ஆசை தம்பி அவர்களும் விரிவாக உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள். இடதுசாரிகள் குழு மட்டுமல்ல, இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் அணி திரட்ட இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சி என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள், இன்னும் இடது குழுக்கள் பல இருக்கிறது, ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. இவையெல்லாம் குழுவாக இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. எனவே அத்தகைய குழுக்களையும், இடது குழுக்களையும், இடது சிந்தனையாளர்களையும், பெரிதோ சிறிதோ ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நாட்டை எதிர்காலத்தில் இடது பக்கம் திருப்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் அணுக இருக்கிறோம். அதற்கான செயல் திட்டம், கோரிக்கைகளை வகுக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக வர்க்க வெகுஜன அமைப்புகளின் மேடையை ஒன்றை, விரிவடைந்த மேடை, தமிழ்நாட்டின் நலன், இந்திய நாட்டின் நலன் என்கிற வகையில் ஒரு விரிவடைந்த மேடையை நாங்கள் உருவாக்குகிறோம். இந்த முயற்சிகளை வருகிற இடைத்தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தலோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது தேர்தல் வருகிற போது அது குறித்து நாங்கள் சிந்திப்போம். இப்பொழுது தேவை, நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை ஒரு இடது பக்கம் மாற்ற வேண்டும். அதுதான் விடுதலை போர்க்காலத்தின் நமது முன்னோர்களின் கனவு. அரசியல் சாஸ்திரத்தின் முகப்பே அதை தான் சொல்லுகிறது, சோசியலிசம். எனவே இந்த மகத்தான பயணத்தின் தமிழ் மண்ணின் ஒரு மிக சிறந்த துவக்கமாக தான் இன்றைக்கு நாங்கள் கூடி வாய்த்திருக்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் இதற்கு பேராதரவு தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அனைவருக்கும் வணக்கம். மாவீரன் பகத்சிங் சொல்லுவான், தேசம் என்றால் மண்ணல்ல மக்கள், அதிலும் குறிப்பாக உழைக்கும் மக்கள் என்று. இந்த தேசம் உழைக்கும் மக்களால் நிறைந்தது. தேசத்தில் பெரும்பான்மை உழைக்கும் மக்கள். ஆனால் பெரிய வினோதம் என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக ஒரு சிறுபான்மை பெரும்பான்மையை ஒடுக்கி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு வினோதமானது. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக நிற்கிற, பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக நிற்கிற, இந்த தேசத்தில் உண்மையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிற இடதுசாரிகள் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டு அல்லது எங்கேயோ ஓரம் சாரத்தில் தள்ளப்படுகிற ஒரு சூழல் இருக்கு.
எனவே இந்த நிலைமையில்தான் நாம் இன்றைக்கு இடதுசாரிகள் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்த திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. அதைவிட கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய மக்கள், அவருடைய எதிர்காலம், அதற்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு மாற்று வலதுசாரி அரசியல் அல்ல, வலதுசாரி மாற்று அல்ல. ஆனால் உண்மையிலே உண்மையான மாற்று இடதுசாரி அரசியல். இடதுசாரி தான் உண்மையான மாற்று. எனவே இதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் 3 இடதுசாரிகளும் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்ற சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் இந்த 3 கட்சிகளும் அகில இந்திய அளவில் நாங்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களை கட்டமைத்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் போராட்டங்களை எப்படி தீர்வு காண்பது என்பதற்காக ஒரு இடதுசாரி மாற்றுதான் அவசியம் என்பதை கருதி இடதுசாரி அரசியலை, இடதுசாரி அணி ஒன்று தேவை என்பதையும் உணர்ந்து 3 கட்சிகளும் 2வது முறையாக கடந்த 5ஆம் தேதி 3 தலைவர்களும் இணைந்து பேசினோம். 3 கட்சிகளும் இன்றைக்கும் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அடுத்ததாக எங்களுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையை, விரிந்த மேடையை நாம் உருவாக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எப்பவுமே லெப்ட் பார்ட்டின்றது வேற, லெப்ட் பாலிடிக்ஸ் என்பது வேற. ஆனா இடதுசாரி அரசியலுக்கான ஸ்கோப் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிறது. ஏன்னா பெரும்பான்மை நாங்க. எனவே அதற்கான வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை கைப்பற்றுகிற விதமாகத்தான் நாம் அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலே இடதுசாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு மக்கள் கோரிக்கையை முன்வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் வரும் தொடர் சொல்லும் போது சொல்லுவார். எனவே இந்த அடிப்படையிலே இடதுசாரி கருத்தியலை தாங்கி நிற்கிற அதற்கான ஸ்கோப் இருக்கின்றதை நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியும். டெல்லியில ஜேஎன்யூ இன்னைக்கு இருக்கிற இளையவர்கள், மாணவர்கள் இடதுசாரி அரசியலை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதற்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற கோக்ராஜ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்பது உடனடியாக புற்றீசல் போல் பரவி இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா ஒரு மாற்றை தேடுகிறது. அவர்களுக்கு உள்ளிருக்கிற கருத்துக்கள் இடதுசாரி அரசியல் கருத்து. எனவே இந்த இடதுசாரி அரசியலை கருத்துக்களை தாங்கியிருக்கிற இளையவர்கள் எல்லாம் விரும்புகிற, நேசிக்கிற அந்த இடதுசாரி அரசியலை முன்னெடுக்க வேண்டுகிற அடிப்படையில் தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு சரியான மாற்று இடதுசாரி மாற்றுதான் என்பதை நிரூபிக்கிற விதமாக சேர்ந்திருக்கிறோம். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டம் ஏற்கனவே 5ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே நடைபெற்றது. அதில் தீர்மானித்த அடிப்படையில் இன்றைய தினம் மீண்டும் அந்த சந்திப்பு என்பது பாலநிலத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய முக்கியமான உயிரோட்டமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும், தொடர்ந்து இடதுசாரி அரசியலை தமிழகத்திலே முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலேயும் 3 கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிற முடிவுக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் இடதுசாரி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு என்பது இன்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 12 பேர் கொண்ட குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த குழுவில் பி சண்முகம், பி சம்பத், என் குணசேகரன், சுவாமிவேல்ராஜ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மு வீரபாண்டியன், டி எம் மூர்த்தி, நா பெரியசாமி, எம் ரவி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் பல ஆஷத்தம்பி, எஸ் பாலசுந்தரம், சந்திரமோகன், இன்னொருவர் பின்னர் இணைக்கப்படுவார். இப்படி 12 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தொடர்ந்து கூடி தமிழ்நாட்டில் இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து செல்லவும், மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளின் மீது அடுத்தடுத்து தேவையை ஒட்டி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தேவையான நேரத்தில் போராட்டங்களை நடத்துவதற்குமான திட்டமிடலை இந்த குழு என்பது மேற்கொள்ளும் என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த இடதுசாரி கட்சிகளின் சார்பில் உழைப்பாளி மக்கள் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவுகளை அணிதிரட்டக்கூடிய வகையில் வர்க்க வெகுஜன அமைப்புகள் என்பது ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கம், விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாணவர் இளைஞர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் உட்பட
அமைப்புகள் என்பது இந்த 3 கட்சிகளின் தலைமையிலுமே தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே பல லட்சக்கணக்கானவர்கள் உறுப்பினர்களாக ஏற்கனவே அணிதிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய மாநில தலைவர்கள் இங்கே பால நிலத்தில் கூடி ஒரு புதிய ஒரு கூட்டு மேடையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை ஜூலை மாதம் 10ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 3 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செயல் திட்டங்கள் என்பது ஏற்கனவே இருக்கிறது. சுயேட்சையாக செயல்படுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அதே நேரத்தில் பொதுவான கோரிக்கைகள், தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகள், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சோசலிசம், கூட்டாட்சி கோட்பாடு போன்றவற்றை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற பொதுவான பிரச்சனைகளின் மீது ஒரு கூட்டு இயக்கத்தை நடத்துவது என்பதை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது எத்தகைய கோரிக்கைகள், என்னென்ன கோரிக்கைகள் அதில் இடம்பெறலாம் என்பதையும் இடையிலே கூடி நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். அந்த முடிவு செய்யப்படக்கூடிய கோரிக்கைகளை வற்புறுத்தி செப்டம்பர் மாதம் ஒரு மாநில அளவிலான ஒரு பேரணியை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைவரும் சேர்ந்து நடத்துவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதற்கான இடம், தேதி என்பதெல்லாம் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இது தேர்தலுக்கான அணி அல்ல. ஏன்னா வழக்கமாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கூடி பேசினாவே அது தேர்தலுக்கான மற்றொரு அணி என்பது தான் பொதுவாக இருக்கு. தேர்தலுக்கான அணி என்பது தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படும். இந்த அணி என்பது நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய நலன், முன்னேற்றம், நாட்டில் வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உட்பட, விலைவாசி உயர்வு உட்பட போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது சேர்ந்து போராடுவது, சேர்ந்து செயல்படுவது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அணியே தவிர இது தேர்தலுக்கான அணி அல்ல என்பதையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.